ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் குட் மார்னிங்க. எல்லோரும் வந்து நம்ம வீடியோ வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு மெதுவாக பொறுமையாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து உட்காந்து பாருங்கள். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம தோட்டம் எல்லா செடியும் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. அப்புறம் வந்து நம்ம முதல்ல பார்க்குறது வந்து நம்ம சங்குப்பூ. சங்குப்பூ இது வந்து நல்ல அடுக்கு சங்குப்பூ பார்த்திங்கன்னா நிறையா இப்போது வந்திருக்குது. சின்னதாக தான் வந்திருக்கு. நம்மளுக்கு கொடி ஒன்றும் அந்தளவுக்கு போகவே இல்லை, கீழே தான் இருக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 6-7 பூக்கிட்ட வந்திருக்குதுங்க. அது எல்லாம் பறிச்சாச்சு. பறிச்சிட்டு அப்புறமா அப்படியே நம்ம பார்த்தோம்னா அதுக்குள்ளே இருக்கிற பட்டாணி ஏற்கனவே போட்டிருந்தேன். 3 பட்டாணி வந்தது. அந்த 3ல் பார்த்திங்கன்னா 2 பட்டாணி செத்து போச்சு. 1 மட்டும் நல்லா நிற்குதுங்க. நானே மறந்துட்டேன் அதை. அப்பப்போ எப்பாவது எட்டி பார்க்குறது. இன்றைக்கி பார்த்தா இப்படி நிற்குது. அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சா தான் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செடி வந்து பெருசாக வர வர நம்மளுக்கு அது வந்து வளர முடியல. அதுக்கு வந்து வெயில் படலை எதுவுமே இல்லை. ஸோ அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சே ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன தொட்டியில் நிற்கிற இட்லி பூ செடி, அப்புறம் சாமந்தி செடி அந்த சின்ன தொட்டியில் நிற்கிற செடியில் தாங்க நிறைய ஃபுல்லாகவே மொட்டு வச்சுருக்குது. அவரை, அப்புறம் நம்ம அவரை வந்து இப்போ உரம் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி அவரைக்காய் எடுத்துருக்குது பாருங்கள். கொத்தாக எடுத்துருக்குதுங்க. சூப்பராக பூ வந்து அழகாக கொத்தாக நிறையா அவரை எடுத்துருக்குறாங்க. ஒரு 4-5 அவரை அதில் வந்துடுச்சு. பூவும் இருக்குது. ஒயிட் கலர் ரோஸ் கொஞ்ச நாளாக வந்து எதெல்லாம் இல்லாமல் மொட்டும் வைக்காமல் துளிரும் வராமல் அப்படியே நின்றுச்சு. கொடுத்த உரத்துக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் துளிர் வர ஆரம்பிச்சிருக்குது. இதில் வந்து 3 பூத்து முடித்து இப்போ மறுபடியும் துளிர் வருது. ஒரு கிளையில் மட்டும் வந்திருக்குறாங்க, மற்றபடி வரலை. இப்போ தான் பறித்தேன். அது நம்ம சோளத்தை பாருங்களேன். தனிக்காட்டு ராஜா இவர் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துகிட்ருக்கிறாரு. இந்த சோளம் வந்து அழகாக வந்துட்டுருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவரை செடியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளைங்கெல்லாம் காஞ்சிட்டு புது துளிர் வந்து இப்போ மொட்டு வச்சுருக்குது எல்லா அவரை செடியும். இதில் பார்த்திங்கன்னா சாமந்தி இருந்தது எல்லாமே இப்போ தைப்பூசத்துக்கு பறித்து மொட்டையை அடித்தாச்சு. எல்லாம் வந்து இப்போ மொட்டு முக்கள் மட்டும்தான் இருக்குது. ஒன்று இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இதுவும் அவரை பார்த்திங்கன்னா ஃபுல் இருந்த கிளைகள் எல்லாமே காஞ்சிடுச்சு. கீழே இருந்த துளிர் வந்தது, மேலே அந்த துளிர் இருந்த கிளைகள் எல்லாமே காஞ்சிட்டதுனால அதெல்லாம் உடச்சி வெட்டி எடுத்து விட்டேன். இப்போ இது புதுசாக வர்றது வந்து மொட்டு வைக்குது. அப்புறம் புதினா, நம்ம வச்ச புதினாவில் ஒரு 3 கிளைய மட்டும் துளுத்து இருந்தது. அந்த 3 கிளையிலையும் பார்த்திங்கன்னா புதினா எவ்வளோ தலைன்னு எவ்வளோ பெருசாக வந்திருக்குது. சூப்பராக வந்திருக்குறாங்க. அவரைக்காய் வந்து இது மட்டும்தான் இப்போ வந்து துளிர் இல்லாமல் நிற்கிது. இதில் 2 காய் கிடக்கிறத பறிச்சாச்சு. இதுவும் இன்னொரு செடியும் கூட கொஞ்சம் அப்படியே துளிர் இல்லாமல் பூக்கள் இல்லாமல் நிற்கிது. மீதி 3 செடி வந்து சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. இந்த செடியாக வளர்க்கலாம் அப்படின்ட்டு நானும் உடச்சி விட அது வந்து செடியாக வளர மாட்டேன்னுது, கொடியாக தான் போகுது. கொடி தான் கட்டி விடணும் போல் இருக்குது. அப்புறம் இந்த சாமந்தி தாங்க நம்மளுக்கு 2 மொட்டு வைக்குது. இப்போ ஒரு கிளையில் 2 மொட்டு வச்சுருக்குது. மற்ற கிளைகளில் பார்த்திங்கன்னா எதுலேயுமே மொட்டு வரல. உரமும் கொடுத்தாச்சு, ஆனாலும் மொட்டு வரல. பேசாமல் அதை உடச்சி விட்ட மாதிரி இதையும் கட் பண்ணி விட்டுடலான்னு பார்க்குறேன். கட் பண்ணி விட்டாலாவது வருதா என்னன்னு பார்ப்போமே அப்படின்னு. சரி பார்க்கலாம். இந்த வாரம் அந்த வேலைக்கெல்லாம் இறங்க வேண்டியது தான், கட் பண்ணி விட்டுற வேண்டியது தான், வேறு வழி இல்லை. அதை உடச்சி விட்டேன். ஃபுல்லாக துளிர் வந்து அப்படியே மொட்டை வச்சுருக்குது. இது வந்து இருவச்சி மல்லி வெட்டி விட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக துளிர். அப்புறம் நம்மளோட கார்டனில் ஹைலைட் என்னென்னா பாருங்களேன், சேப்பங்கிழங்கு. இது வந்து ஃபுல்லாக செடி வந்து காஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து கிழங்கு வந்திருக்குது. அந்த கிழங்கெல்லாம் எடுக்கணும். எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து எனக்கு டைம் கிடைக்கல. இந்த செடி ரொம்ப நல்லா அப்படியே இருக்குது. அதனால் இது வந்து நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அதில் மட்டும் காய் எடுத்துடணும். வெத்தலை கொடி சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் வந்து பட்டன் ரோஸ், அவங்களும் வந்து துளிர் இல்லை, இருந்த மொட்டுக்கள் எல்லாம் பூத்தாச்சு. துளிர் வந்து அடியில் ஒன்றே வருது. அதுவும் பார்த்திங்கன்னா மேலே பார்க்க வரல, கீழே பார்க்க போகிறாங்க. அவங்க கீழே பூமியை பார்த்துக்கிட்டு போகிறாங்க.
சரி பார்ப்போம் எப்படி வராங்கன்ட்டு. கீழானல்லி அதுக்குள்ளே ஒரு 2 செடி நிற்கிது. இந்த செடி என்ன செடின்னா, பூசணிக்காய் வாங்கி பொங்கலுக்கு செஞ்சதில் அதில் இருந்த விதைய எடுத்துகிட்டு வந்து போட்டேன். அதுவும் முளைச்சிடுச்சிங்க. என்ன பண்ணுறது, பாட்டு இல்லாமல் எங்கே எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல, நிற்கிறாங்க. இந்த சோளம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எறும்பு வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே இருக்குதா அரிச்சு சாப்பிட்டுச்சான்னு தெரியல. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கட்டை எறும்பு. இது வந்து அடுக்கு மல்லி, இதுவும் கட் பண்ணி விட்டேன். துளிர் வந்து இன்னும் வரல, லைட்டாக முனைய வந்துட்டு அப்படியே நிற்கிது. இது கூடவே கட் பண்ணி விட்டால் தான் இருவாச்சி மல்லி சூப்பராக துளிர் வந்துட்டாங்க. இது உள்ளேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தக்காளி முளைச்சி நிற்கிறாங்க. தக்காளி கூடவே ஒரு மாதுளை செடி அதுவும் வந்துகிட்ருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு செடி தானாகவே முளைச்சி வந்துட்டுருக்குது. பாட்டு தான் இல்லை எடுத்து வைக்கிறதுக்கு. என்ன பண்ணுற போகிறேன்னு தெரியல. சரி பார்க்கலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய், see you.